வணக்கம் மாணவர்களே. நாம் 12ஆம் வகுப்பு கணித பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி 1.1ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். பின்வரும் அணிகளுக்கு நேர்மாறு காண முடியும் எனில் நேர்மாறு காண்க. நேர்மாறு காண முடியும் எனில்னா என்ன அர்த்தம்னா, மாடு ஏ, அதாவது அணியின் மதிப்பு 0வாக இருக்கக்கூடாது, பூஜ்ஜியமற்ற கோவையாக இருந்தால்தான் நம்ம நேர்மாறு காண முடியும். நேர்மாறு அணினா என்னென்னா ஒன்றும் கிடையாது, ஏ இன்வெர்ஸ் தான். ஏ இன்வெர்ஸ்க்கு பேர் தான் நேர்மாறு. தமிழில் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க, அது ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபார்முலா எழுதிக்கோங்க. கொடுத்துருக்கதை ஏன்னு எடுத்துக்கலாம். கொடுத்துருக்கிறது என்னது ஏன்னு எடுத்துக்கோ. இப்போ ஃபார்முலா எழுதும்போது ஏ இன்வெர்ஸ் இதான் நேர்மாறு. நேர்மாறு ஈக்குவல் டு 1/mod ஏ, மாடோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, ஃபார்முலா இதுதான். ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mod A 1/mod A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஏ கொடுத்துருக்காங்க. mod ஏன்னா என்னது, மதிப்பு. ஏவோட மதிப்பு தான் mod ஏன்னு அர்த்தம். அதாவது டிட்டர்மெண்ட், பூஜ்ஜியமற்ற கோவையாக இருக்கணும். இதனுடைய மதிப்பு பூஜ்ஜியமற்ற கோவையாக இருக்கணும். இதனோட வேல்யூ என்னென்னா ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு குறுக்கு பெருக்கல் கொடுக்குறோம் இல்லையா, -2 இன்ட்டு -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 மைனஸ் ஆஃப் 4 இன்ட்டு 1 4. அப்போனா என்னது 2. இந்த 2 என்னது, பூஜ்ஜியமா இல்லை, இது ஒரு பூஜ்ஜியமற்ற கோவை, நாட் ஈக்குவல் டு 0. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ இன்வெர்ஸ் நம்ம காண இயலும். காண இயலுமான்னு தானே கேட்டிருக்காங்க, காண இயலும். எல்லா கணக்குலையுமே இது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால்தான் ஏ இன்வெர்ஸை நேர்மாறு காண முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்மளுக்கு எப்போ தெரிஞ்சது தான். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா என்னது, மூலைவிட்டத்தை இடம் மாற்றணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இடம் மாற்றினோம்னா என்ன வரும், -3, இங்கே -2. அடுத்து இந்த என்ன செய்யணும், அடையாளத்தை மாற்றணும். -4 -1, அவ்வளோதான். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா என்னது, நம்ம கண்டுபிடிக்கணும் வைக்கணும் அவசியமே கிடையாது. நம்ம என்ன செய்யணும், மூலைவிட்டத்தை இடம் மாற்றணும். அடுத்து இந்த பக்கம் உள்ளது என்ன செய்யணும், அடையாளத்தை மாற்றிட்டோம். இப்போ நேர்மாறு அணி. நேர்மாறு அணினா என்னது, 1/2 இன்ட்டு -3 -4 -1 -2. அவ்வளோதான். எளிமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபார்முலா எழுதிக்கோங்க. நேர்மாறு அணி ஏ இன்வெர்ஸ்னு அர்த்தம், ஈக்குவல் டு 1/mod A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. mod ஏயோட மதிப்பு குறுக்கு பெருக்கல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும்தான் ஏ இன்வெர்ஸ் நேர்மாறு காண இயலும், இல்லைனா நேர்மாறு காண இயலாது. அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா குறுக்கு மூலைவிட்டத்தை ஃபஸ்ட்டு பரிமாற்றம் செய்யணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ளதை என்ன செய்யணும்னா குறியை மாற்றணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.